Sandu hize mara sefa se. Thank you, Lord. Thank you, Jesus. Frakel mantu zamflu zanda he zefase. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வதற்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கி அவனை ஜீவ ஆத்மாவாக்க முடியுமானால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில களிமண்ணை போல இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் உயிரற்று இருக்கிற காரியத்தை கர்த்தர் எடுத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அதை உயிர் பெற கர்த்தரால் பண்ண முடியும். லீஷியாசே mando meliso fratu sala cafonisi stage era se செங்கடலை இரண்டாய் பிளக்க முடியுமானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் போன்ற பிரச்சனைகள், யோர்தானை போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் அவர் பிளந்து செங்கடல் நடுவாய் நடத்தினது போல அந்த பிரச்சனைக்கு நடுவாய் கர்த்தர் செங்கடல் ஒன்றும் சேதப்படுத்தாது, அந்த பிரச்சனைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரம், ஓங்கிய புயம், கர்த்தருடைய பராக்கிரம் செய்யும் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய பிரமாணங்களை தியானிக்கிற நாம், அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற நாம், நமக்கு ஒரு குறை உண்டாகாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர் நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Nothing will lack for us. Zandu Rafa Sala Hizaram Zuresha Liko Prana Ze Mandu Redu Ze Likapu Ratu Ze Shiata Leimanuze Bratu Calabando Ze Rata Sandu Rafa Lija Raise Liko Parudaze. Thank you, Jesus. Thank you, Lord. We praise you. We praise you. We praise you. Nandri Andavare, Nandri Andavare, Rish Yanda Lee Faroza Meluzu Randa Mal Faruza Tazate. Thank you, Jesus. Thank you, Jesus. அதிகாலையிலே உடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்களை நீர் ஒரு விசையா ஆண்டவரே ஆசீர்வதித்து இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். We thank you, Lord, from the bottom of our heart. Help us to meditate on the word of the Lord. உடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. Lisi falki mantu zanda lije elzu zanda hira bandu ze mahi ze ratu ze rasu tafa sura falu ze. Thank you, Jesus. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Jesus. நம்ம அப்படி வேதத்தை எடுத்துக்கொள்வோம். If you have Bible with us, please take a Bible. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். Sister Tamil Selvi, thanks for joining. Sister Ponni, Sister Brother Mogan Rajesh, Sister Batmavati, Sister Ganga James, thank you for joining the prayer. Lifa Tuz and the Lifa Ruda She Zandalish Rabba Santa Rabba Zehele Mandu Ze. Thank you, Jesus. வேதம் வைத்திருக்கிறவர்கள் தயவாய் நீங்கள் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. If you have Bible with you, please turn your Bible towards Luke chapter 23. Shakataru Mandu Zele Mandra Zeshe Eripa Ruka Sandalij Mandu Ze Mandu Zandali Koparu Tasali Manusha Sandali Fataka Mandu Ze. Please take your Bible, my dear brothers and sisters. Thank you, Jesus. Thank you, Jesus. Ekabando Rezelish 32ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். லூக்கா 23:32. Sister Rosemary, thank you. Sister Jerlyn, thank you. Sister Pauline, thank you. Okay, I hope everyone has taken the Bible. நாம் படிக்கலாம். லூக்கா 23:32. குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ
யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, thank you Jesus. அன்றியும் 39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளும் தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று இவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேங்க்யூ ஜீசஸ். நாம் இந்த வேதத்திலே இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது இத்தனை நாட்கள் நாம் தியானித்து வந்தது, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார், பஸ்காவை அனுசரித்தார், இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார், இயேசு கிறிஸ்துவை பிலாத்து இடத்திலிருந்து ஏரோது இடத்திலிருந்து பிலாத்துவுக்கும் அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து பாடு அனுபவித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த கபாலஸ்தலம் என்னும் இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது 2 கள்ளர்களை இயேசுவோடு கூட சேர்ந்து சிலுவையில் அறைகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் இறைவனாக இருந்தும் அவர் மனித வடிவத்தில் இருந்ததினாலே இரவெல்லாம் தூங்கலை. நமக்கு நைட்லாம் தூங்கலைன்னா எவ்வளோ ஒரு படப்படப்பாக ஒரு டயர்டாக இருக்கும். அதை தாண்டி அவரை அடித்து சித்திரவதை பண்ணி, அவரை பரியாசம் பண்ணி, அவரை முள்முடியால் அவரை தலையில் அவரை அடித்து, கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்து அவரை காயப்படுத்தி, அவரை நிர்வாணப்படுத்தி சிலுவையில் அடித்திருக்கிறாங்க. அப்பொழுது கூட அவர் ஒரு இருதயத்திலிருந்து சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இப்படி ஒரு மனிதனால, ஒரு தெய்வத்தால் சொல்ல முடியும்? நம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தவர்களையும், தன்னை காட்டி கொடுத்தவர்களையும், தன்னை பரியாசம் பண்ணினவர்களையும், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறேன், இது பைபிள் எழுதப்படலை, ஆனால் என்னுடைய கற்பனையில் நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லாதிருந்தால் தேவ தூதர்கள் மனுஷர்களை அழித்து போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ராஜா தான், என்னோட ராஜ்யம் இந்த இடத்துல இல்லை, நான் கட்டளையிட்டால் தூதர்கள் வந்து இந்த இடத்துல அவங்க அழித்து போடுவாங்க. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லாதிருந்தால், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை மனுக்குலம் அழிந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட சித்தம் அது கிடையாது. முழு மனுக்குலத்தையும் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார். தேவதூதர்களுக்கு வல்லமை இருக்கிறது. ஒரு தேவதூதன் 1,80,000 பேரை வெட்டி சாய்க்கிறதற்கு வல்லமை இருக்கிறது. இந்த மனுஷங்களுக்காக வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சிலுவையில இப்படி அலங்கோலமாக மரிக்கணுமா? இப்படி கஷ்டப்படணுமா? இந்த மனுஷனுக்காக தானே மரிக்கிறாங்க, இந்த மனுக்குலத்துக்காக மரிக்கிறாங்க, இவ்வளோ பரியாசம் பண்றாங்களேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இல்லை, பரலோகத்தில் இருந்த தெய்வ தூதர்கள், பிதாவானவர், பரிசுத்தாவியானவர் யாரும் அப்படி நினைக்கல. நமக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்தார். பிதாவின் சித்தமே முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பு கொண்டு வருவதுதான் பிதாவின் சித்தமாயிருந்தது. இந்த காலை நேரத்தில் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுறோமா? நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறோமா? நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? நம்மளை 1 மைல் தூரம் நடக்க வர பண்ணினால் நாம் 2 மைல் தூரம் நடக்கிறோமா? ஒரு வஸ்திரத்தை கேட்டால் இன்னொரு வஸ்திரத்தையும் கொடுக்கிறோமா? ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை அறைகிறோமா? இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். இன்னைக்கு ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்து தன் போதித்ததை செய்தார். தான் என்ன சொன்னாரோ அதை செய்தார்.
நம்முடைய சத்துருக்கள் நம் வீட்டார் தான் சொல்லிட்டு வேத வசனம் போட்டிருக்கிறது. நம்ம அநேக நேரத்தில் நம்ம வீட்டிலேயே நமக்கு நிறைய பிரச்சனை. சொந்தக்காரங்க மத்தியில், நம்ம வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நமக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய பிள்ளைகள் பேசின வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாமல் இருப்போம். இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அதே சிந்தனை, அதே இருதயம் நமக்கு வேண்டும். தன்னை அடித்தவர்களையும், தன்னை நிந்தித்தவர்களையும், பரியாசம் பண்ணினவர்களையும், குற்றப்படுத்தினவர்களையும், ஏளனப்படுத்தினவர்களையும், தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டவர்களையும் அவர் பிதாவே, தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்கள் அறியாமையினாலே செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் செய்தார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே, பேதுருவே, பிசாசானவன் உன்னை சுளைக்கினால் புடைப்பதற்கு என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி பிதா இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு ஜெபம் செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு காரணம் ஜெபம் இல்லாத தன்மை, பிறரை மன்னியாத தன்மைகள். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தொடர்ந்து அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்னன்னே தெரியாது. ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நமக்கு செய்த சில காரியங்களை நாம் மன்னிக்காத தன்மைகள். ஒருவன் மன்னியாதிருப்பானால் பிதாவானவர் அவன் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லுவோமானால் பிறரை மன்னிப்பதற்கு நமக்கு இருதயம் வேணும். நம்முடைய வளர்ச்சி பிடிக்காம நம்முடைய காரியம், ஒரு கார் வாங்கிட்டா போதும், ஒரு பைக் ஒரு வீடு வாங்கிட்டா போதும், இல்லை ஏதோ ஒரு காரியம் நம்ம நல்லதாக செய்யும் பொழுது பொறாமை வருகிறது. தேவையில்லாத மனிதர் எழும்புவாங்க. நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக. நமக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் சோதனை விழக்கூடாது. ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை நான் மேற்கொள்ளணும். நான் கிறிஸ்துவை போல வாழணும். கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நாமும் அப்படியே செய்வதற்கு நாம் ஆயத்தமாகணும். இயேசு கிறிஸ்துவை இவர் யூதருடைய ராஜா என்று எழுதி, இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் இயேசு எத்தனை முறை கெத்செமனே தோட்டத்தை ஜெபித்தார்? 3 முறை ஜெபித்தார். 3 முறை ஒவ்வொரு தடவையும் சீஷர் இடத்துல ஜெபிங்கள் என்று சொல்லி அப்புறம் போய் ஜெபித்தார். பாருங்க, இந்த இடத்துல 3 எழுத்துக்களிலே, 3 மொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. யூதருடைய ராஜா என்று கிரேக்க மொழியிலே, லத்தீன் மொழியிலே, எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. எல்லாவற்றையும் செய்துட்டாங்க. செய்துட்டு நிர்வாணமாக இருக்கிற, இரத்த வெள்ளத்தில் இருக்கிற, சதையெல்லாம் பிற்கப்பட்டு, முள்முடிகளால் சூட்டப்பட்டு, கால்களிலும் கைகளிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் இவர் யூதருடைய ராஜா. எங்கேயாவது வேதத்தில் போட்டிருக்கா? பைபிளில் ராஜா வந்து அலங்கோலமாக அடிக்கப்பட்டு, ஒரு ராஜா என்றால் அவருக்கு போர் சேவர்கள் இருப்பாங்க. ஒரு ராஜா என்றால் அவருக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் துறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே பிதாவினோடு சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்கு நம்மை அவர் சிலுவையில் நினைத்தார், நினைவு கூர்ந்தார். நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது வில்லியம்ஸ் ஆகிய என்னை அவர் நினைவு கூர்ந்தார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து எனக்காக மரிக்காமல் இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்காமல் இருந்தால் நான் எங்கேயோ வாழ்ந்திருப்பேன், துன்மார்க்கமாக இருந்திருப்பேன். கர்த்தருடைய அன்பு என்னை ரட்சித்தது. கர்த்தருடைய அன்பு என்னை கண்டு கொண்டது. தாயின் கருவிலை உருவாகும் முன்னே கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். உங்களையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் புதிதாய் வந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களிடத்தில் அன்பு காட்ட ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களை மன்னிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே பரிதாபமாக எல்லாவற்றையும் சகித்த பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நமக்காக ஜெபித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருந்த கள்ளர்கள் தங்கள் பாவம் செய்து அந்த சிலுவையில் வந்து மரிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணுகிறார். பாருங்க, எல்லாம் முடிந்தது நினைக்கும் பொழுது பக்கத்தில் அழிக்கப்பட்ட கள்ளன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனும் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னை ரட்சித்துக்கொள்,
என்னையும் ரட்சியும் என்று சொல்லி. அப்பொழுது இன்னொருத்தன் சொல்கிறான், நாம் தவறு செய்து இந்த இடத்துல இருக்கிறோம், ஆனால் ஒரு பாவம் அறியாத இவர் எந்த தவறும் செய்யவில்லை. நான் நினைக்கிறேன் அந்த கள்ளன் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்திலே பங்கேற்றிருந்திருப்பான், இல்லை இயேசு கிறிஸ்துவோடைய அற்புத அடையாளங்களை கண்டிருப்பான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து பிதாவே இவருக்கு மன்னியும் சொல்லும் பொழுது அந்த இன்னொரு கள்ளனுடைய இருதயம் உடைந்தது. நாம் யாராக இருக்கிறோம் இந்த காலை நேரத்தில்? இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்கிறோமா? ஒருவேளை இந்த இன்னொரு மனம் திரும்பின அந்த ஒரு மனிதனை போல் நாம் இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்று வாக்கு பண்ணினார். நமக்கும் நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has a plan for us to eternally to live with him. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலியமாக இந்த ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய்